குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம வந்து ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் லேபில் 13வது ப்ரோக்ராம் பார்க்க போகிறோம். 13வது ப்ரோக்ராம் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். சிம்பிள் அனிமேஷன் இதுதான் 13வது ப்ரோக்ராம். ஸோ நம்ம டைரெக்டாக ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம். சாரி X13 இதில் வந்து அனிமேஷன் சரிங்களா, ஃபினிஷ் கொடுத்துருங்க. டிசைனிங் லேஅவுட் வருவோம். ஜூம் பண்ணிட்டு ஹலோ வேர்ல்டு டெக்ஸ்ட் எடுத்து விட்ருங்க. எடுத்து விட்டுட்டு சரி, இன்னைக்கு நம்ம வந்து ஒரே ஒரு கண்ட்ரோல் தான் ட்ராக் பண்ணி வைக்க போகிறோம். அது என்னதுன்னா இமேஜ் வியூ. சரிங்களா, இந்த ஒரே ஒரு கண்ட்ரோல் மட்டும்தான். சரி, அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை பண்ணாமல் விட்டுட்டோம். கேன்சல் கொடுத்துருங்க. கேன்சல் கொடுத்துட்டு என்ன பண்ணணும்னா, இங்கே ரிசோர்ஸை ஓப்பன் பண்ணிவிட்டு டிராவபிள்னு ஒரு ஃபைல் இருக்கு தெரியுமா, ஒரு ஃபோல்டர். இந்த ஃபோல்டருக்குள்ள 3 இமேஜை கொண்டு வரணும். 3 இமேஜ். அந்த இமேஜ் தான் வந்து அனிமேட் ஆக போகுது. சரிங்களா, இப்போ நான் அந்த 3 இமேஜையுமே ட்ராக் பண்ணி என்னோட ஃபோல்டரில் போட்டு வச்சிருக்கேன். A11 PCA 011 அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ள நான் தூக்கி போட்டு வச்சிருக்கேன். சரிங்களா, இப்போ இந்த 3 இமேஜையுமே செலக்ட் பண்ணிட்டு அப்படியே நம்ம வந்து இந்த ஃபோல்டருக்கு மேலே வச்சு விட்டுட்டீங்கன்னா காப்பி ஃபைல் அப்படிங்கிற ஒரு பாப்பப் வரும். அதில் ஓகே கொடுத்துட்டீங்கன்னா அந்த 3 இமேஜ் உள்ளே வந்துடும். சரிங்களா, அவ்வளோதான். இந்த 3 இமேஜ் உள்ளே கொண்டு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து இந்த இமேஜ் உள்ளே கொடுத்தோம்னா உள்ளே வந்து நின்றோம். சரிங்களா, அவ்வளோதான், சிம்பிள். நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 3 இமேஜை ட்ராக் பண்ணி இந்த டிராவபிள்ங்கிற ஃபோல்டருக்குள்ள தூக்கி போட்டிருக்கோம். சரிங்களா, சரி. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா, ஃப்ரேம் அனிமேஷன் டாட் எக்ஸ்எம்எல் அப்படிங்கிற ஒரு ஃபைல் கிரியேட் பண்ண போறோம். இது எங்க வச்சு கிரியேட் பண்ணணும், அதே ஃபோல்டர் மேலே வச்சு ரைட் கிளிக் பண்ணி நியூ ஆண்ட்ராய்டு எக்ஸ்எம்எல் ஃபைல். எக்ஸ்எம்எல் ஃபைலில் அனிமேஷன் லிஸ்ட் அப்படிங்கிற செலக்ட் ஆயிருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஃபைல் நேம் வந்து ஃப்ரேம் அண்டர்ஸ்கோர் அனிமேஷன். சரிங்களா, ஃபினிஷ் கொடுத்துருங்க. ஃபினிஷ் கொடுத்ததுக்கப்புறம் மேலே டபுள் கொட்டேஷனுக்கு அப்புறம் என்ன சேர்க்குறோம்னா ஆண்ட்ராய்டு கோலன் ஒன் ஷாட் ஈக்குவல் டு ஃபால்ஸ். சரிங்களா, அவ்வளோதான். அந்த ஒரு லைனை சேர்த்து விட்டுட்டு கீழே வந்து ஐட்டம் ஆண்ட்ராய்டு கோலன் டிராவபிள் ஈக்குவல் டு டபுள் கொட்டேஷனுக்குள்ள அட் டிராவபிள் ஸ்லாஷ் ஃப்ரேம் 1 டாட் ஃப்ரேம் 1. அதுக்கப்புறம் ஆண்ட்ராய்டு கோலன் டியூரேஷன் ஸ்லாஷ். சரிங்களா, இதை அப்படியே காப்பி பண்ணிட்டு கண்ட்ரோல் வி இந்த ஃப்ரேம் 1ங்கிறத மட்டும் ஃப்ரேம் 2, கீழே ஃப்ரேம் 3. அவ்வளோதான். சேவ் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்ததுக்கப்புறம் டிசைனிங் பேஜ்லையும் நம்ம சேவ் பண்ண வச்சுருக்கோம். கண்ட்ரோல் எஸ் கொடுத்து சேவ் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்ததுக்கப்புறம் மெயின் ஆக்டிவிட்டி வந்துடும். மெயின் ஆக்டிவிட்டியில் ரொம்பலாம் கோட் இருக்காது, ஒரு 2-3 லைன் மட்டும் சேர்க்குற மாதிரி இருக்கும். சரிங்களா, கோடில்
வழக்கம் போல் நம்ம வந்து டிக்ளரேஷன் பண்ணணும். இமேஜ் வியூ ஐவி. ஐவினா எல்லாம் ஷார்ட் ஃபார்ம், அதுதான் ஐவின்னு வச்சுருக்கேன் வேரியபிள் நேம். அடுத்தது அனிமேஷன் DRAWABLE drawable FA ஃப்ரேம் அனிமேஷன். சரிங்களா? பேக்கேஜ் இம்போர்ட் பண்ணியிருக்கேன். இம்போர்ட் இமேஜ் வியூக்கு கிரியேட் கிளாஸ்ன்னு வருது. எதுவும் தப்பு இருக்காமா பாருங்க. ஹேண்டு தட்டி விட்ருங்க. இந்த வார்னிங் காமிக்கிறது ரிமூவ் பண்ணிக்கோங்க. சரி, 2 வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம எப்பயும் போல iv ஈக்குவல் டு image view find view by id r dot id dot image view 1. ரெண்டாவது image சாரிப்பா iv dot set background rc resource r dot drawable dot frame animation. நம்ம அந்த ஃபைல் நேம் வச்சோம் frame animation செமிகோலன் வச்சுருங்க. இது மட்டும் டபுள் கிளிக் பண்ணுங்க. அடுத்தது fr dot fr equal to animation drawable image view dot get background செமிகோலன் கீழே dot post new ஓப்பன் கர்லி பிரேஸ் போட்டுருங்க. க்ளோஸ் கர்லி பிரேஸ் அதே விழுந்துடும். எஃப்ஆர்லப்பா எஃப்ஏ இங்கே வந்து ஐவி உள்ள வந்து ஆட் அண்ட் இம்ப்ளிமெண்ட் மெத்தட் உள்ள போட்டுருங்க. உள்ள வந்து பப்ளிக் வாய்டு ரன்னு வந்துடும்.
இதுக்குள்ள டைப் பண்ணிடுங்க. என்ன டைப் பண்ணணும்னா frame fa டாட் ஸ்டார்ட். சரிங்களா? அவ்வளோதான். ப்ரோக்ராம் முடிஞ்சிருச்சு. ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். கோடிங் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். சரிங்களா? இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ நமக்கு ஆப் பில்ட் ஆயிடுச்சுப்பா. இப்போ வந்து ரன் பண்ணி பார்ப்போம். சரிங்களா? இதுதான்ப்பா. இதுதான் சிம்பிள் அனிமேஷன். சரிங்களா? அந்த இமேஜை வந்து அப்படியே ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். அடுத்தடுத்த இமேஜ் வந்துக்கிட்டே இருக்கும். இதுதான் சிம்பிள் அனிமேஷன். ஸோ இந்த ப்ரோக்ராம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இல்லைனா கீழே கமெண்ட் பண்ணி விடுங்க. புரியலன்னா கிளாஸ்ல வந்து கேட்டுக்கோ. சரியா? தேங்க்யூ.